when the tire hits the road, speed matters இல்லையா? இன்டர்நெட்டும் ஒரு எக்ஸ்பிரஸ் வே மாதிரி தாங்க. அதுல உங்களுடைய வெப்சைட் ஸ்பீடா இல்லைன்னா உங்களுடைய காம்படிட்டர்ஸ் உங்களுடைய ஆடியன்ஸை கொத்திக்கிட்டு போயிடுவாங்க. ஹலோ டெக்பைல்ஸ், நான் உங்கள் ரத்னவேல். வெல்கம் பேக் டு அவர் WordPress சீரீஸ். போன வீடியோவில் நம்ம பிளகினை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வெப்சைட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளுடைய வெப்சைட் ஃபாஸ்ட் லோடிங்காக இருந்ததுன்னா யூசர்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க, கூகுளுடைய ரேங்கிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெப்சைட் ஸ்பீடை ஏன் ஆப்டிமைஸ் பண்ணணும்னா, ஃபார் பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இம்ப்ரூவ்ஸ் SEO, மொபைல் ஆப்டிமைசேஷன், ரெடியூசஸ் பவுன்ஸ் ரேட் அண்ட் ஹையர் கன்வர்ஷன். இதெல்லாம் இருந்தால் தாங்க வெப்சைட் விசிட்டர்ஸ் உடைய என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். வெப்சைட் ஸ்பீட் ஆப்டிமைசேஷனில் முதல் விஷயம் இமேஜ் ஆப்டிமைசேஷன். இமேஜ் ஆப்டிமைசேஷனில் நீங்கள் எந்த இமேஜ் ஃபார்மேட் சூஸ் பண்ணுறீங்கன்றது இம்பார்ட்டன்ட். ஃபார் நார்மல் ஃபோட்டோஸ்க்கு JPEG யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் இமேஜஸ்க்கு வந்து PNG ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஒரு கொஞ்சம் ரிலேட்டிவ்லி நியூ ஃபார்மேட் என்னன்னா வெப்3ன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இது வந்து கம்மி சைஸ்லேயே நல்ல குவாலிட்டியை கொடுக்குற ஃபார்மேட். அடுத்தது இமேஜ் கம்ப்ரெஷன். இமேஜ் கம்ப்ரெஷன் நீங்கள் ஒரு சில பிளகினை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மஷ், ஷார்ட் பிக்சல், இந்த பிளகின்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜை கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு டைனி PNG இல்லை ஆப்டிமின் இந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இமேஜை கம்ப்ரெஸும் பண்ணிக்கலாம். அடுத்தது லேசி லோட் இமேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒன்லி லோட் த இமேஜ் when needed to improve the page speed. இது அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் லேசி லோடுன்னு ஒரு பிளகின் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே போதும், அதுவும் எல்லா வேலையும் பார்த்துக்கும். ஸோ ப்ராப்பர் இமேஜ் ஆப்டிமைசேஷன் வில் லீட் டு ஃபாஸ்டர் பேஜ் லோட் அண்ட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யுவர் வெப்சைட். வெப்சைட் பர்ஃபார்மன்ஸில் அடுத்து நம்ம பேச போகிற விஷயம் கேஷிங். இந்த கேஷிங் எனேபிள் பண்ணிட்டா ரிப்பீட்டட் விசிட்டர்ஸ் உடைய லோடிங் டைம் குறைச்சிடலாம். எப்படின்னா, இந்த கேஷிங்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் சர்வர் சைட்லையும் ப்ரௌசர் சைட்லையும் ரெண்டுத்துலையுமே டெம்பரரி மெமரி யூஸ் பண்ணி வெப்சைட் ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி ஃபாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. இது பண்ணணும்னா ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு சில பிளகினை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். என்னுடைய ரெக்கமெண்டேஷன் WP ராக்கெட்னு ஒரு பெய்ட் பிளகின், சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். இல்லை எனக்கு ஃப்ரீ பிளகின் வேணும்னா W3 டோட்டல் பிளகின் யூஸ் பண்ணலாம். இல்லை லைட் ஸ்பீட் கேஷ்ன்ற பிளகினை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக கேஷ் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேஜ் லோடிங் டைம் டிராஸ்டிக்காக குறைஞ்சிடும். அடுத்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா கார்பேஜ் கிளீனப்ங்க. எப்படி நம்ம வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்ம வெப்சைட்டில் தேவையில்லாத CSS ஃபைல்ஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், HTML ஃபைல்ஸ், இமேஜஸ், வீடியோஸ் இதெல்லாம் தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிடுங்க. அடுத்தது கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சப்போஸ் உங்களுடைய வெப்சைட் குளோபலாக ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ஆடியன்ஸ்க்கும் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ப்ரௌஸ் பண்ணும்போது லேட்டன்சினால ஸ்பீடு கொஞ்சம் மாறும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சீனியர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் Cloudflare, பன்னி CDN இவங்க கிட்ட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் ஃபைல்ஸை குளோபலி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் எல்லா கண்ட்ரிலேருந்து ப்ரௌஸ் பண்ணாங்கன்னா ஒரே மாதிரியான ஸ்பீடு இருக்கும். ஸோ கோடை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய சைட்டு அல்ட்ரா ஃபாஸ்ட் ஆகிடும். ஓகே, இதுவரையும் நம்ம வெப்சைட் ஆப்டிமைசேஷன்லாம் பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலாம்னா, நான் சொல்கிறேன் இந்த சில டூல்ஸ் எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். PageSpeed.web.dev இது ஒரு கூகுளுடைய பேஜ் ஸ்பீட் அனலைசர். இதில் உங்களுடைய வெப்சைட்டை கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று GTmetrix.com இதிலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து உங்களுடைய பேஜ் லோட் டைம். இந்த பேஜ் லோட் டைம் வந்து 2 செகண்டுக்கு கம்மியாக இருக்கணும். ஓகே, அடுத்தது LCPன்னு லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு 2.5 செகண்டுக்குள்ளே இருக்கணும். இந்த உங்களுடைய வெப்சைட் இந்த 2 டைம் லைனுக்குள்ளே ஃபிட் ஆகிடுச்சுனாலே பக்காவாக இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, இந்த டெஸ்ட் வந்து பிகினிங்ல மட்டும் பண்ணிட்டு அப்புறம் மறந்துடுறாங்க. என்ன ஆகும், நீங்கள் கண்டென்ட் ஆட் பண்ண உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் மாதம் ஒரு வாட்டி இந்த டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பெட்டர். ஒருவேளை அந்த டெஸ்ட் பண்ணும்போது ஃபெயில் ஆச்சுன்னா நோ பேட் நியூஸ். திருப்பி நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா திருப்பி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உள்ளுக்குள்ளே வந்துடும். ஓகே, ஸோ வெப்சைட்டுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லைன்னா தனியாக ஒரு வீடியோ கூட எடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Techphile.com வெப்சைட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ லேர்ன் சம்திங் நியூ டுடே. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், குட் பை.